ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, நெய் மணக்க மணக்க வெண்பொங்கலும் அது கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் வச்சு ஒரு குஸ்து தான் பண்ண போகிறோம். வெண்பொங்கலுக்கு நம்ம எப்பவுமே சாம்பார் சட்னி தான் சைட் டிஷ்ஷாக பண்ணுவோம். ஒரு வாட்டி கத்திரிக்காய் போட்டு நீங்கள் குஸ்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கத்திரிக்காய் கொஸ்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெண்பொங்கலுக்கு அரிசி பருப்பும் வேக வச்சிடலாம். வீட்டில் நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசிலேருந்து 1.5 கப் எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். பொங்கலுக்கு நீங்கள் பச்சரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக புழுங்கல் அரிசி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பச்சரிசியை யூஸ் பண்ண மாட்டீங்க. பாசி பருப்பு 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு 3/4 கப்பு பாசி பருப்பு. அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பருப்பு சேர்த்து 2.25 கப்பு அளந்து போட்டோம். எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தமோ அதே கப்பில் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொங்கலுக்கு பச்சரிசி சேர்த்திங்கன்னா நீங்கள் 5 கப்பு தண்ணி மட்டும் அளந்து ஊற்றிக்கோங்க. பொங்கலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் வரட்டும். விசில் வந்து நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல் விசில் வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு சைடு கத்திரிக்காய் குஸ்தை செஞ்சு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் கொஸ்து செய்ய முதல்ல பருப்பும் புளியும் ஊற வச்சுக்கலாம். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். பருப்பை நல்லா கழுவி பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் 300 கிராம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பும் புளியும் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் காய் கட் பண்ணுறதுக்குள்ளே பருப்பு ஓரளவுக்கு ஊறி வரும். அப்போ தான் கத்திரிக்காயும் பருப்பும் ஒரே சமநிலையில் வெந்து வரும். இல்லைனா கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும், பருப்பு வேகவே வேகாது. அதனால் பருப்பு ஒரு மினிமம் 15 நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் கொஸ்து பல விதத்தில் செய்வாங்க. பருப்பு சேர்த்து செய்வாங்க, பருப்பு சேர்க்காம செய்வாங்க, நல்லா வதக்கி போட்டு அரைச்சி செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தடில் செய்வாங்க. இப்போ நான் செய்கிற மெத்தட் வந்து வீட்டில் நான் ரெகுலராக செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான மெத்தட். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. கத்திரிக்காவை பொடிசாக கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க. வெளியில் வச்சிங்கன்னா காற்று பட்டு கருப்பாயிடும். அதனால் கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருப்பில் கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை குக்கரில் சேர்த்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவில் பாதி சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியில் பாதி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில்லே பருப்பும் கத்திரிக்காயும் மசிகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். 3 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பும் கத்திரிக்காயும் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுடலாம். தாளிக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கோம். அதில் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மீதி இருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் அதோடைய கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி மீதி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். அதிலேயே தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் ட்ரை மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வெளியில் வரும். ட்ரை மசாலா சேர்த்து 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க புளியில் அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு லோ ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் ஒன்று சேர கொதிக்க விட்டதில் புளியோடைய பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு கத்திரிக்காவை கடாயில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கர் அலசி அதையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டாச்சு. திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டாச்சு. இப்போ உப்போடைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க.
உப்போட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கொதி வந்ததுலேருந்து ஒரு 3 நிமிஷம் ஒன்று சேர லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 3லேருந்து 4 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டாச்சு. இப்போ கடைசியாக 1/4 கை கொத்தமல்லி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. கத்திரிக்காய் கோஸ்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொங்கலை தாளித்து விட்டுடலாம். பொங்கல் 4லேருந்து 5 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்ல குழைய வெந்து வந்திருக்கு. இப்போ தாளித்து விட்டுடலாம். தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 100 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நெய் சாப்பிட பிடிக்காதவங்க ஒரு 50 கிராம் எண்ணெய், 50 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நல்லா உருகின பிறகு 1 ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சு வெடித்து மேலே செதறும், அதனால் பார்த்து பக்குவமாக செய்யுங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து லைட்டாக செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி லைட்டாக செவந்து வருது. இப்போது ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வதக்கிட்டு கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை பொங்கலில் கொட்டி ஒரு கலரி விட்டுக்கோங்க. நம்ம தாளித்து கொட்டினது அந்த அரிசி பருப்பு எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு நெய் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் கோஸ்தும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.